காய்ஸ் வணக்கம். இன்னைக்கு பண்டிட் ஸ்டார் சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு எபிசோட் கதிர் ராஜி ஃபேன்ஸ்க்கு ஒரு ட்ரீட்டாக இருந்தது. டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் எபிசோட் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்றத பார்ப்போம். நம்ம நேற்றே பார்த்தோம், ராஜி சொல்லிட்டு போகிறாங்க, அக்கா நீங்கள் தாக்கா அத்தையை பார்த்துக்கணும், அத்தை இமோஷனல் ஆகாமல் பார்த்துக்கோங்க அப்படின் போதே நம்மளோட மீனா கேட்குறாங்க, என்ன கயிறு கட்டி ஏதாவது சாகசம் பண்ண போறியா அப்படின்னாங்க இல்லையா. பட் அது ட்விஸ்ட் இங்கே தான் உள்ளே இருக்குது. அவங்க என்ன சாங் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கரகாட்டக்காரன்லேருந்து மாரியம்மா சாங். ஒரு கோவில் ஃபங்க்ஷன் அப்படின்னா அம்மன் பாட்டு இல்லாமல் எப்படி, அந்த சமயோஜித புத்தி எஸ் நல்லா இருந்தது. ஏன்னா எல்லா டான்ஸுமே வந்து நம்ம சினிமா பாட்டு அதெல்லாம் ஆடுறோம், பட் கோவில் அப்படின் போது அந்த ஒரு சென்டிமெண்டல் ஃபீல் இருந்ததுன்னா அது வேற லெவலில் இருக்கும். அண்ட் நம்ம ராஜியும் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தாங்க. மதுரை மீனாட்சி அம்மன் அப்படி இந்த பச்சை கலர் சாரியில் அவ்வளோ அழகாக மீனாட்சி அம்மனே வந்த மாதிரி இருந்தது. அண்ட் டான்ஸ் மை காட் அப்படி இருந்தது. எப்போதுமே நம்ம ராஜியோட அந்த கிரேஸ்ஃபுல்லான டான்ஸை பார்த்துருக்கோம். அந்த குழந்தைத்தனமான முகத்தில் சிரிச்சுக்கிட்டு ஒரு ரொமான்டிக் சாங் ஆகட்டும், இல்லை எந்த ஃபீல்டாலும் அப்படியே ஒரு தேவதை வந்து ஆடுற மாதிரி ஆடுவாங்க. பட் இந்த பாட்டு வந்து ரொம்ப ஒரு தெய்வத்தை நினச்சி உருகி தன்னோட கஷ்டத்தை நினச்சி பாடுற ஒரு பாட்டு மாதிரி இருக்கும். ஆனால் அவ்வளோ சென்டிமெண்ட்ஸையும் ராஜி அவ்வளோ அழகாக கொடுத்தாங்க. சத்தியமாக கூஸ்பம் மொமெண்ட்ஸ் நிறைய நடந்தது. லைக் அவங்க வந்து அந்த தீச்சட்டி, அந்த பூச்சட்டி சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் எடுக்கிற மொமெண்ட்ஸ் நமக்கு தெரியுது அது தீச்சட்டி, பட் அதுக்கு பின்னாடி வந்து நிறைய ஒர்க்ஸ்லாம் இருக்கும் அவங்க கையில் படாத மாதிரி. பட் இருந்தாலும் அந்த மொமெண்ட் நமக்கு பார்க்கும்போது அது எல்லாமே நமக்கு பிளாங்க் ஆயிரும். பிளாங்க் ஆகிட்டு அவங்க கையில் எடுக்கிறாங்க, அந்த எக்ஸ்பிரஷனை பார்க்கும்போது நமக்கே ஒரு பாயிண்ட்குள்ளே கூஸ் பம் மொமெண்ட் ஆகும். அப்புறம் வேப்பில் எடுத்து ஆடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாயிண்டில் வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரியே கீழே மயங்கி விழுங்கிற மாதிரி விழுந்து ஒரு லுக் கொடுப்பாங்க. ஒரு கோபமான ஒரு பார்வை, தெய்வத்துக்கிட்ட அவங்க ஒரு முறையிடுற மாதிரி இருக்கும் அந்த பார்வை. ஸோ அது அவ்வளோ க்யூட்டாக இருந்தது. க்யூட் அப்படின்றது என்னென்னா அந்த எக்ஸ்ப்ரெஷனை அவ்வளோ செம்மையாக காமிச்சாங்க. தன்னோட ஃபீலிங்ஸை அந்த சாங்கில் கொண்டு வர்றது இருக்கு இல்லையா, அதுதான் ஒரு பாட்டுக்கு லைஃப் கொடுக்குறதே எது அப்படின்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன். நம்ம என்ன வேணாலும் கை கால் அசையலாம், ஆனால் அந்த முக பாவனை இருக்கு இல்லையா, அதுதான் அதுக்கு ஒரு லைஃப் கொடுக்கும். ஸோ நம்மளோட அந்த சாங்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மதுரை மீனாட்சி அம்மனே வந்து நேரில் வந்து கோபத்தோடு ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ இதை சுற்றி இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க. அது நம்மளோட கோமதி ஆகட்டும், மீனாவாகட்டும், செந்தில், அரசி அப்படின்னு எல்லாரும் கிளாப் பண்ணி சியர்ஸ் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாலும் நம்ம கதிர் மட்டும் அவ்வளோ பயம் பக்தியோட பார்த்தாரு. லைக் அவர் மட்டும் மற்றவங்களாம் கைத்தட்டி பார்த்துட்டு இருக்காங்க, அவர் ஒரு இடத்துல சாமி கும்பிடுறாரு, அப்படியே இமோஷனலாக ஆகுறாரு, ஐயோ ராஜி அதை எடுக்கிறாரு அப்படின்ற மாதிரி பயப்படுறாரு, அவளுக்கு ஒன்றும் ஆகிருக்கூடாது, அவன் நல்லா பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவரோட ஃபேஸில் மட்டும் அப்படி ஒரு டென்ஷன் தெரியுது. அது இருக்கும்ல, மற்றவங்களாம் என்ஜாய் பண்ணி பார்த்தாலும் அவளுக்கு எதுவும் ஆகிருக்கூடாது, அவன் நல்லா பண்ணணும் அப்படின்ற டென்ஷன் நம்ம இவர் நம்ம கதிரோட முகத்தில் ரொம்ப அழகாக தெரிஞ்சது. பட் ரொம்ப அழகாக பண்ணாங்க. சீரியஸாக நம்மளோட ராஜிக்கு ஒரு பெரிய ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக அந்த டான்ஸை முடித்தாங்க. ஸோ டான்ஸ் ஆடி முடித்ததுமே அங்கே இருந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று ஸ்டாண்டிங் ஒவேஷன் கொடுத்தாங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. ஸோ ஆங்கரே சொல்லிட்டார், என்னம்மா ராஜேஸ்வரி இப்படி ஆடிட்டா, இருந்து பார்த்த எல்லாருக்கும் வந்து சாமி வந்திருக்கும் போல இருக்குது, மறுபடியும் கைத்தட்டுங்க அப்படின்னாங்க. ஜட்ஜஸ் அங்கேருந்து ஆடியன்ஸ் அத்தனை பேரும் ஸ்டாண்டிங் ஒவேஷன் எந்திரிச்சு நின்று கைத்தட்டினாங்க. அவ்வளோ சூப்பர் பெர்ஃபார்மன்ஸாக இருந்தது. நம்ம அந்த சிரிப்பான அந்த குழந்தை முகத்துக்குள்ளே ஒரு ஆக்ரோஷம் கொண்டு வரதும் அந்த எக்ஸ்பிரஷன் காமிக்கிறதும் கூஸ் பம் மொமெண்ட்ஸ் அந்த சாங்கில் செம்மையாக இருந்தது. ஓகே, அதனால் வந்துட்டு அடுத்தது இப்போ 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அந்த நவீன், நம்மளோட ராஜேஸ்வரி, பாலா. ஸோ இந்த 3 பேரில் அடுத்த ரவுண்டுக்கு 2 பேர் தான் செலக்ட் ஆக போகிறாங்க. ஸோ இட்ஸ் ஆப்வியஸ்லி நன் அதர் தென் ராஜி அண்ட் நவீன் தான் செலக்ட் ஆனாங்க. இவர் நம்மளோட வரதா மாஸ்டர் கூட சொன்னார், ராஜேஸ்வரி மிரட்டிட்டீங்க, சூப்பராக பண்ணீங்க அப்படின்னாரு. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜ்லேருந்து கீழே வராங்க. உடனே ஃபர்ஸ்ட் நம்ம கதிர் அவங்க கையை தான் பார்க்குறாரு. ராஜேஸ்வரி கையில் என்னாச்சு, கையை காட்டு ராஜி அப்படின்னு சொல்லிட்டு, நான் வேணா போய் ஆயின்மெண்ட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, ஐஸ் கட் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, என்ன ராஜி இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்றாங்க. கோமதி திட்டுறாங்க, கையிலெல்லாம் பட்டா என்னடி ஆகும், மாமாவுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆயிரும், வேணாண்டி நீ ஆடினதெல்லாம் போதும், ஆசைப்படுற ஆடலான்னு பார்த்தா இப்படி கையில் ஏதாவது வந்துருச்சுன்னா என்னடி பண்ணுறது, வாடி போகலாம் அப்படின்போது அத்தா ஒன்றும் இல்லத்த அப்படின்றாங்க ராஜி. அப்புறம் நம்ம செந்திலும் திட்டுறாரு, ஏன்பா இப்படி பண்ணுற, நெருப்பு ஏதாவது பட்டிருந்துச்சுன்னா என்னப்பா ஆகும் அப்படின்னு. நம்ம ஒரு விஷயத்தை அடையணும், நம்ம எஃபர்ட் போடலாம், பட் அதுக்கான ஒரு ஹார்ட் ஒர்க் நம்மளை மீறி ஒரு பெரிய ஹார்ட் ஒர்க் கொடுக்கும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ். ராஜிக்கும் தெரியும் நெருப்பு வச்சு ஆடுறது பெரிய ரிஸ்க்குன்னு, பட் அந்த ரிஸ்க் தான் அவங்கள நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகுன்றதுக்காக, அது கதிர்க்காக அவங்க எடுக்கிற ரிஸ்க் இல்லையா. ஸோ அது ரொம்ப சந்தோஷமாக பண்ணுறாங்க. யார் என்ன சொன்னாலும் அத்தா அடுத்தது நான் காஸ்டியூம் ரெடி பண்ணணும், நான் போய் சீக்கிரம் டான்ஸுக்கு ரெடி ஆகணும், ப்ளீஸ் அதை நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டாம்பூச்சி மாதிரி ஓடிட்டாங்க. ஸோ கதிரும் விடுமா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருந்தார். அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட சரவணன் அண்டு தங்கமயில் காமிக்கிறாங்க. ஸோ தங்கமயில் வந்துட்டு அவரை கன்வின்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக, இட்லி பூண்டு சட்னி வச்சுருக்கேன் சாப்பிட்றீங்களா அப்படின்றாங்க. எனக்கெலாம் ஒன்றும் வேணாம் அப்படின்றாரு. அப்போ நம்மளோட மயில் இருந்துட்டு, என்கிட்ட கோவமாக நடந்துக்கிறீங்க அப்படின்போது
அப்படின்போது ஏன் உனக்கு தெரியாதா அப்படின்னு நம்மளோட இவர் சரவணன் கேட்குறாரு. ஸோ மயில் சொல்ல வராங்க, எங்க நான் ஏன் இந்த தப்பு பண்ணேன், ஏன் பொய் சொன்னேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே இவரோட இவர் கூப்பிடுறாரு. பாண்டியன் வெளியே இருந்துட்டு டே சரவணா வாடா அப்படின்னு கூப்பிடுறாரு. ஸோ மயில் மறுபடியும் எப்படினாலும் ஒரு பொய்யான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. பட் அதை கேட்காமலே நம்ம சரவணன் கிளம்பிட்டாரு. ஸோ அங்கே போனதுமே நம்ம பாண்டியன் கேட்குறாரு, உன் தம்பிங்க 2 பேரும் கிளம்பி போயிட்டானுங்க உனக்கு தெரியுமா அப்படின்போது, ஆமாப்பா எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தானுங்க போயிட்டான் அப்படின்னு. அப்போ மயில் வந்துட்டு எதுக்கு மாமா தம்பிங்களை கூப்பிட்டுருக்காங்க அத்தை அப்படின்போது, அவளால் தனியாக பூஜை பொருள் வாங்க முடியலையாம்மா, வேலை எல்லாம் நிறைய இருக்கான், ஒருத்தியால் பார்க்க முடியல, அதுக்காக 2 பேரை கூப்பிட்டுருக்கா, இவனுங்களும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்போது நம்ம பழனி சொல்கிறாரு, ஆமாம் என்னை கூப்பிட்டுருந்தா நானும் 2 நாள் நிம்மதியாக இருந்துட்டு வந்திருப்பேன் அப்படின்னது நம்ம பாண்டியன் பிடிச்சிட்டாரு. ஏண்டா கடையில் வேலை பார்க்கறது உனக்கு நிம்மதி கெடுதாடா, அப்போ இதே மாதிரி நினச்சிட்டு தான் செந்திலும் போயிருப்பானோ அப்படின்னாரு. அப்புறம் நம்மளோட சரவணன்ட்டு, அப்பா அப்படிலாம் இல்லைப்பா, தம்பி வந்து ஒர்க் இருக்குன்னு தான் போயிருக்கா அப்படின்போது இவர் சொல்கிறாரு, டே இப்போ அவனும் போயிட்டான், வேலை கடையில் அவ்வளோ இருக்குது, நானும் இவர் குமரேச மாமா பழனி 3 பேரும் என்னடா பண்ணுவோம் அப்படின்போது தான் பழனி அடுத்த குண்டை போடுறாரு. மச்சான் இன்னைக்கு இவர் குமரேச மாமாவும் வரமாட்டாங்க, அவங்க இன்னைக்கு லீவு அப்படின்போது, சரியாக போச்சுடா, நம்மளும் கடையை மூடிட்டு எங்கேயாவது கிளம்பிடுவோம், எப்படி ஆர்டர்லாம் டெலிவரி கொடுக்க முடியும், என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, இங்கே பாருடா யாருமே கடையில் இல்லை, அதனால் நீ கடைக்கு வாடா அப்படின்னு கூப்பிட்றாரு. இன்னைக்கு வேலைக்கு லீவ் போட்டு கடைக்கு வா அப்படின்னு சரவணனை கூப்பிட்றாரு. அப்போ நம்மளோட பழனி கேட்குறாரு, சா நீங்கள் சொல்கிறது இது நல்லா இருக்குது, உங்கள் கடையில் மட்டும் யாரும் லீவ் போடக்கூடாது, ஆனால் அவன் மட்டும் அவன் வேலையில் லீவ் போட்டு வரலாமா அப்படின்னு. டே இந்த வியாக்கியானெல்லாம் என்கிட்ட பேசாத, டே சரவணா இன்னைக்கு நீ என் கூட கடைக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது நம்ம இவங்க தங்கமேலன்ட்டு, மாமா நானும் வரேன் மாமா கடைக்கு, நானும் வீட்டில் சும்மா தானே இருக்கேன், நான் வரேன் அப்படின்போது, அம்மா நீ எதுக்குமா கடைக்கு வர, இத்தனை வருஷத்தில் நான் அத்தையை கூட கூப்பிட்டுட்டு போனதே கிடையாது, கோமத்தை கூட நான் கடைக்கு போய் வியாபாரம் பார்த்து விட்டது கிடையாது, நீ எதுக்குமா வர அப்படின்போது, இல்லை மாமா எனக்கு போரிங்காக இருக்குது நான் வரேன் மாமா அப்படின்போது, இல்லைம்மா படித்த பிள்ளைங்களுக்கு அந்தந்த வேலை தகுந்த வேலைக்கு தான் போகணும், ஆமாம் நீ அந்த வேலையை விட்டு நின்றுட்டியா அப்படின்னு பழனி கேட்கும்போது நம்மளோட மயில் சொல்கிறாங்க, நின்றுட்டேன் சித்தப்பா அப்படின்போது நம்ம பாண்டியன் சொல்கிறாரு, நான் வேணா உனக்கு மறுபடியும் ஸ்கூலில் வேலை வாங்கி தரட்டுமாமா அப்படின்னு கேட்குறாரு. இவங்க உடனே முழிச்சிட்டு இருக்காங்க. பட் அவங்க கிட்ட தான் சர்டிஃபிகேட் இல்லையா, அவங்கள காப்பாற்றணும்னு இருக்காங்க. சரணம் வந்துட்டு வேண்டாப்பா இன்னும் கொஞ்ச நாளில் இவளுக்கு வந்து அரசுக்கு கல்யாணம் வேற ஆக போகுது, அந்த டைமில் போய் வீட்டில் யாருமே இல்லை, அம்மா தனியாக வேலை செய்ய முடியாது, அதனால் அரசோட கல்யாணம்லாம் முடியட்டும்ப்பா, அப்புறமா வந்து பார்த்துக்கலாம், ஏன்னா வீட்டில் வேலை இருக்கோ, அம்மா மட்டும் கஷ்டம் தடப்பா, இவ கூடவே இருக்கட்டும், அதுக்கப்புறமா வேணா அவள் ஸ்கூலுக்கு போகட்டும்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. கரெக்டு தானே, சரிம்மா நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா, ஃபைனல்ஸ் ரவுண்ட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஃபைனல் ரவுண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நம்மளோட நவீன் வர்சஸ் நம்ம ராஜியா இருக்கும். லைக் 2 பேருக்கும் ஒரே பாட்டு போட்டி போட்டு ஆடணும், ஒரே சாங்க்கு ஆன் ஸ்டேஜ் 2 பேரும் ஆடணும். அதில் யார் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்குறாங்களோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் காரும் செகண்ட் ப்ரைஸ் பைக்கும் கொடுக்க போகிறாங்க. ஸோ நம்மளோட ராஜிக்கு அந்த பைக் மேலே தான் கண்ணா இருக்குது, எப்படியாவது நம்ம அந்த பைக்கை அடிக்கணும். டெஃபினட்டாக இப்போ செகண்ட் ப்ரைஸ் அவங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துல ஆட வேண்டான்றது அவங்களுக்கும் தெரியும். பட் சாங்கை போட்ட உடனே 2 பேருமே சூப்பராக ஆடுறாங்க. 2 பேருமே வந்து ஒரு குத்து சாங் கொடுக்குறாங்க. அவங்க நவீனும் சூப்பராக குத்துறாங்க அண்ட் நம்ம ராஜியும் பயங்கர கிரேஸ்ஃபுல்லாக ஆடுறாங்க. அப்புறம் தான் ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்றாங்க, ஐயோ நம்ம நல்லா ஆடினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க, நமக்கு கார் வேண்டாம், நமக்கு பைக் தானே வேணும் அப்படின்னு பாதியிலே டான்ஸ் ஸ்டெப்லாம் மறந்த மாதிரி அப்படியே நின்று முழிச்சிட்டு நிற்கிறாங்களே தவிர ஆடவே மாட்டுறாங்க. இங்கேருந்து நம்மளோட இவர் கதிர்லாம் கத்துறாரு, ராஜி ஆடு ராஜி, நிற்காத ஆடு ராஜின்றாரு. பட் இவங்க வந்துட்டு ஐயோ செகண்ட் ப்ரைஸ் தான் நமக்கு வேணும், நல்லா ஆடினா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்துருவாங்க வேணான்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு இந்த சாங்கும் முடிச்சிடுறாங்க. ஸோ நவீன் நல்லா ஆடி முடிச்சிடுறாரு. முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தா கீழே இறங்கி வராங்க. அப்புறம் எல்லாரும் கேட்குறாங்க, ஏய் என்னம்மா நீ மறந்துட்டியா? இவங்க கேட்குறாங்க அரசி, அண்ணி என்ன நீ பிளாங்க் ஆயிடுச்சா அப்படின்றாங்க. கோமதி எடுத்து, என்னடி இவ்வளோ நேரம் நல்லா ஆடின, கஷ்டப்பட்டு ஆடின, ஒரு அரை நிமிஷம் ஒழுங்காக ஆடிருந்தா உனக்கு தாண்டி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிருக்கும், உன்னை விட அந்த பையன் சுமாராக தான் ஆடினா, நீ நல்லா ஆடிட்டு இருந்த தெரியுமா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் செந்திலும், சரி பரவாயில்லப்பா விடுப்பா, டென்ஷன் ஆகிட்டியாப்பா, பரவாயில்ல விடுப்பா அப்படின்றாங்க. அப்போ இவர் கேட்குறாரு, சரி அதெல்லாம் விடு, உனக்கு எதுவும் கையில் பெயின் இல்லைல்ல, மற்றவங்க எதை பற்றி கேட்டாலுமே அவர் ஃபர்ஸ்ட் அதை தான் கேட்குறாரு, கையிலலாம் உனக்கு இப்போ ப்ராப்ளம் இல்லைல்ல, இன்னும் கொஞ்சம் நீ நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னாரு. நம்ம கோமதியோ ஏண்டி மறந்துட்டேன் போது நம்ம ராஜி சொல்கிறாங்க, அத்தை திடீர்னு மறந்துருச்சத்தை அப்படின் போது, நீ சரண கல்யாணத்தில் நீயா தானாக தானே ஆடின, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆடி இருக்க வேண்டியதானடி அப்படின்னாங்க. பட் அவங்க எய்ம் ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னா பைக் மேலே தான் இருக்குது. ஸோ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த வரதா மாஸ்டர் எம்எல்ஏ அவங்களாம் வந்து டான்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கும் சரி வின்னர்ஸ்க்கும் சரி ஒரு அப்ரிஷியேஷன் கொடுக்குற மாதிரி ஒரு ஸ்பீச் கொடுத்துட்டு ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த 3rd பிளேஸ் நவீன், அந்த 3rd பிளேஸ் பாலாக்கு வந்துட்டு மோதிரம் கொடுக்குறாங்க. நம்ம
ராஜி நம்மளோட கோமதி இருந்துட்டு ஐயோ அந்த மோதிரமாவது நமக்கு கிடைச்சிருந்தா அரை பவுனா இருந்திருக்குமே, நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்ததா செகண்ட் ப்ரைஸ் வின்னர் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜிக்கு கொடுக்குறாங்க. ஸோ ராஜிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், அந்த ஸ்டேஜ்லேயே அப்படியே குதிக்கிறாங்க, கத்துறாங்க, சந்தோஷப்படுறாங்க, சிரிக்கிறாங்க. லைக் அந்த சாவி மாதிரி ஒரு கார்ட்போர்டில் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த கதை வந்து ஜட்ஜஸ் கொடுத்ததுமே நம்ம ராஜி அதை அவ்வளோ ஹக் பண்ணி அது பார்க்குறதுக்கு செம்ம எமோஷனலாக இருந்தது. லைக் ஏதோ நம்ம கதிரை கட்டி பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. அப்படி ஹக் பண்ணி அவ்வளோ சந்தோஷமாக அவங்களோடய அது வச்சுருந்தாங்க. ஸோ அதை பார்க்கும்போது மற்றவங்க எல்லாருக்குமே ஷாக்கு. இப்போ கோமதி கேட்குறாங்க, ஆமாம் இவன் என்ன ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ண மாதிரி இவ்வளோ சந்தோஷப்படுறா, அது என்ன வெறும் பைக்கு தானே, அது பசங்க ஓட்டுற பைக்கு, காரனா கூட பரவாயில்ல, இது மோட்டார் சைக்கிள், டே அங்கே பாருடா அப்படின்னு பேனரை காட்டுறாங்க. பேனரில் பார்த்தா செகண்ட் ப்ரைஸ் மோட்டார் பைக் அப்படின்னு இருக்குது. அதை பார்த்ததுமே நம்ம கதிருக்கு ஞாபகம் வருது. ஓ நம்ம அன்றைக்கி பேசணும்ல, லைக் அவர் சொல்வார் இல்லையா என்னோட ட்ரீம் பைக் அப்படின்னு காட்டுவார். அப்போ ராஜி சொல்லுவாங்க நான் வாங்கி தரேன் போது ஒன்னாலாம் எப்படி வாங்கி தர முடியும்னு இவர் கலாய்ச்சார் இல்லையா, அதை யோசிக்கிறார். அப்போ இவன் நமக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணியிருக்கா, நமக்கு பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் லாஸ்ட் ரவுண்டில் சரியாக ஆடாமல் செகண்ட் ப்ரைஸ் வாங்கணுன்றதுக்காகவே நின்று இருக்கா அப்படின்றது அவருக்கு புரியுது. அந்த ஒரு சீன் இருக்கு இல்லையா, ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. லைக் லிட்ரலாக இவங்களுக்கு நம்ம ராஜிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, அவனுக்காக நான் அவன் ஆசைப்பட்ட பைக்கை வாங்கி கொடுத்துட்டேன்னு அவங்க அந்த சந்தோஷமாக அந்த கார்ட்போர்ட் அந்த கீயை வந்து ஹக் பண்ணிவிட்டு ஏதோ கதிரியே பிடிச்சிருந்த மாதிரி ஒரு அன்பாகட்டும். இங்கே நம்மளோட கதிர், ஏன்னா கதிர் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு ராஜிக்குன்னா அளவு கடந்த விதத்தில் இது வரைக்கும் எத்தனையோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை வந்து தன்னோட கடமையை தன்னால் செஞ்சிட்டு இருந்தார். ஆனால் தனக்காக ராஜி இவ்வளோ கஷ்டப்படுறா, ஒரு புது ஊருக்கு போய் தெரியாத இடத்துல அங்கே போய் பசங்க கலாய்க்கிறாங்க, ஊர் மக்கள் கலாய்ச்சாங்க, அதை தாண்டி டான்ஸ் ஆடினா கையில் நெருப்பு பட்டுச்சுனாலும் பரவாயில்லன்னு சொல்லி டான்ஸ் ஆடினா, இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் போய் எல்லார் முன்னாடி நம்ம ஸ்டேஜ் ஏறணும் அப்படின்னா மற்றவங்க முன்னாடி நம்ம கெத்தாக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வரணும்னு நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல தெரியாமல் முழிச்சு நின்ன மாதிரி நின்னாலும் செகண்ட் ப்ரைஸ் வாங்கி தன்னோட ஹஸ்பண்டுக்கு கொடுக்கணும், அப்போ நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காளா அப்படின்ற மாதிரி எமோஷனலாக ஃபர்ஸ்ட் ஆகிறார். அதுக்கப்புறம் அவருக்கே தெரியாமல் சின்ன ஒரு காதல் வெட்கம் எல்லாமே அவரோட முகத்தில் காமிக்கப்படுது. ரொம்ப அழகாக இருந்தது அந்த மொமெண்ட் பார்க்குறக்கு. ஏன்னா பின்னாடி எல்லாம் வந்துட்டு இந்த பட்டாசுலாம் வெடிச்சு நம்ம கதிரோட ஃபேஸில் அந்த பிரைட்னஸ் லைக் ஒரு சிம்பாலிக்காக அவருக்குள்ளே அந்த ஃபீல் வந்துருச்சு. இந்த லவ் வந்துருச்சு அப்படின்னா மணி அடிக்கிறது, லைட் எரியுது, பல்ப் எரியுதுன்னு வாங்கலையா, அந்த மாதிரி அவருக்குள்ள ஒரு ஒளிவட்டம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு, காதல் ஒளிவட்டம்ன்றதை காமிச்சாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. யோசிச்சு பாருங்களேன், இப்போ ராஜி மட்டும் ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் நல்லா ஆடுறாங்க, அவங்க சூப்பரான பெர்ஃபார்மர், அவங்க நினச்சிருந்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதை ஜட்ஜஸும் சொன்னாங்க. இது வரைக்கும் வச்சு பார்த்ததில் வந்து நீங்கள் நல்லா பண்ணீங்க. ஏன்னா ராஜிக்கு ஒரு சின்ன பயம் இருந்தது, அக்கா எனக்கு கண்டிப்பாக வந்து செகண்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும்லக்கா அப்படின்னு நம்மளோட மெயினாட்ட கேட்டாங்க. ஏன்னா மற்ற ரவுண்ட் எல்லாமே நல்லா பண்ணாங்க, எல்லாரும் அதை தான் சொன்னாங்க. நீங்கள் மற்ற ரவுண்ட்லாம் சூப்பராக பண்ணீங்க, அந்த மார்க்ஸ் வச்சு பார்த்தா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிரும் அப்படின்னாங்க. அதை தான் ஜட்ஜஸும் சொன்னாங்க. உங்களோட இது வரைக்கும் வச்ச மார்க்ஸ்லாம் பார்த்து நீங்கள் லாஸ்ட் ரவுண்ட் நல்லா ஆடிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா அந்த காருக்காக போட்டி போட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸை வாங்கி ஒரு வீட்டு முன்னாடி தன்னோட காரை கொண்டு போய் நிறுத்தினாங்கன்னு வைங்களேன், அது கெத்தா ராஜி காருன்னு ஆயிரும். லைக் ராஜி கஷ்டப்பட்டு டான்ஸ் பண்ணி அந்த காரை வின் பண்ணி கொடுத்தா அப்படின்னு அது ராஜி காராக மாறிடும். பட் தனக்கு ஒரு பெருமை கிடைக்கிறது, ராஜிக்கு அங்கே சந்தோஷம் இல்லை. என் கதிர் ஆசைப்பட்ட பைக்கை நான் வாங்கி கொடுக்குறேன், அதுக்காக என்ன திடீர்னு ஒரு நாள் ஸ்டேஜில் வந்து நான் ஆடுறேன், ஆனால் ஒரு கடைசி கட்டத்தில் போய் எனக்கு ஆட தெரியாமல் நான் முழிச்சு நிற்கிறேன். ஒரு ஸ்டேஜில் போய் நான் முழிச்சு நின்னாலும் எனக்கு செகண்ட் ப்ரைஸான பைக் கிடைக்குது, அது என் கதிருக்காக நான் பண்ணுறேன். நான் அந்த ஸ்டேஜில் ஆட தெரியாமல் மற்றவங்க பார்க்குறக்கு நான் ஏதோ ஆட தெரியாமல் நின்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என் கதிருக்காக நான் பைக் வாங்கி கொடுக்கணும்னு இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் ப்ரைஸை அடித்து கார் வாங்கியிருந்தாங்கன்னா அது ராஜி காராக இருந்திருக்கும். ஆனால் செகண்ட் ப்ரைஸை அடித்து பைக்கை வாங்கி கொடுத்து கதிருக்காக கொடுத்தாங்க இல்லையா, அந்த ஒரு மனசு இருக்கு இல்லையா, அந்த காதல் வெளிப்பாடு இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கதிருக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ கதிர் அண்ட் ராஜியோட ட்ராக் ரொம்ப செமையாக போயிட்டுருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே அந்த ஒரு பாண்டிங் பயங்கரமாக கிரியேட் ஆகிட்டு இருக்கு. இது நாள் வரைக்கும் கதிர் வந்து ராஜிக்காக எவ்வளோ இடங்களில் நின்றுருக்காரு, கஷ்டப்பட்டிருக்காரு. ராஜிக்கு அந்த ஒரு ஃபீல் வந்துட்டே இருந்திருக்கு, நமக்காக நிற்கிறான்னு. ஸோ இன்னைக்கு அந்த ஃபீல் கதிர் பார்க்கும்போது நல்லா இருந்தது. எனக்காக இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாளா அப்படின்னு பார்க்குறது செமையாக இருந்தது. ஸோ எபிசோட் ப்ளீஸ் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கதிர் ராஜி ஃபேன்ஸ் செமையாக இருந்தது. லவ் செமையாக ஸ்டார்ட் ஆக போகுதுன்ற மாதிரி இருந்தது. ஸோ பார்ப்போம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.